ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது பயிற்சி 1.1. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பயிற்சி 1.1ல் ஃபஸ்ட்டு 3 சம் பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சம்ஸு பார்க்க போகிறோம். பாருங்கள், பயிற்சி 1.1ல் பேஜ் நம்பர் 6ல் இந்த கொஷின் இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து 4th சம். ஓகேங்களா? கொஷின் பாருங்கள். A = 5,6, B = 4,5,6, C = 5, 6, 7 ஏனில் A cross A = B cross B intersection C cross C ஏன காட்டுக அப்படின்னு கொஷினில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆன்சருக்கு போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கொடுத்துருக்கிற கிவன் வந்து எழுதிக்கலாம். A = 5,6, B = 4,5,6, C = 5,6,7. கொடுத்துருக்க கொஷின் பாருங்க. A cross A = B cross B இன்டர்செக்ஷன் C cross C. இதை வந்து LHSனும் இதை வந்து RHSனும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு LHS என்னன்னு பாருங்கள். A cross A வாங்க. இப்போது A cross A = Aவோட வேல்யூ என்ன இருக்குது? 5,6 cross இன்னோட Aவோட வேல்யூ 5,6. இப்போ இது வந்து செட்டில் எழுதணும். ஓகேங்களா? 5,5, 5,6, 6,5, 6,6. இது வந்து A cross Aவோட வேல்யூ. இப்போ இந்த வேல்யூவை நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து RHS போகலாம். RHS = B cross B intersection C cross C. ஃபஸ்ட்டு B cross B கண்டுபிடிக்கணும். அடுத்து C cross C. அப்புறமா தான் இது ரெண்டுத்துக்குள்ள இன்டர்செக்ஷன்னா பொது. ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிற வேல்யூஸை தான் நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு B cross B கண்டுபிடிக்கலாம். B cross B = Bயோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். 4,5,6. இப்போது 4,5,6 கிராஸ் இன்னொரு பியோட வேல்யூ 4,5,6. இப்போ இதுவும் செட்டில் எழுதணும். 4,4, 4,5, 4,6, 5,4, 5,5, 5,6, 6,4, 6,5, 6,6. இது B cross Bயோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு C cross C கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? Cயோட வேல்யூன்னா 5,6,7 cross 5,6,7. இப்போ இதை செட்டில் எழுதணும். 5,5, 5,6, 5,7, 6,5, 6,6, 6,7, 7,5, 7,6, 7,7. இது C cross Cயோட வேல்யூ. இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? B cross B intersection C cross C. இப்போ B cross Bயோட வேல்யூ எழுதிக்கிங்க. 4,4, 4,5, 4,6, 5,4, 5,5, 5,6, 6,4, 6,5, 6,6. ஓகேங்களா? இப்போ இங்கே இன்டர்செக்ஷன் இருக்கா? ஸோ இன்டர்செக்ஷன். அடுத்து C cross Cயோட வேல்யூ எழுதிக்கலாம். 5,5, 5,6, 5,7, 6,5,
6, 6, 6, 7, 7, 5, 7, 6, 7, 7. ஓகேங்களா, B cross B intersection C cross C. அப்போ இந்த வேல்யூ B யோடது, இன்டர்செக்ஷன் இதோட வேல்யூ C யோடது. ஓகேங்களா, இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள பொதுவாக இருக்கிற வேல்யூ பாருங்க. பொதுன்னா ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிறது தான். ஓகேங்களா, அதுதான் இன்டர்செக்ஷன்னு சொல்லுவோம் நம்ம. பாருங்க 4, 4 இதில் இருக்கான்னு பாருங்க. இல்லை. 4, 5 இல்லை. 4, 6 இதில் இல்லை. 5, 4 இதில் இல்லை. 5, 5 இருக்குது பாருங்கள். இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குங்களா. அடுத்து 5, 6 இருக்குது. ஓகேங்களா, அடுத்து 6, 4 இருக்காம பாருங்கள். இல்லை. 6, 5 இருக்குது. இங்கே பாருங்கள் இருக்குது. அடுத்து 6, 6 இருக்குது. 6, 7 இங்கே இந்த இருக்கிற வேல்யூ எதுவுமே அதில் இல்லை. அப்போது இது இப்போ பொதுவாக இருக்கிற வேல்யூ மட்டும் எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. இதுதான் B cross B intersection C cross C யோட வேல்யூ. இப்போ இந்த வேல்யூக்கு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 1ம் 2ம் பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது. அப்போது LHS equal to RHS. Equation number 1 equal to equation number 2. இப்போ கொடுத்துருக்க given என்ன? A cross A equal to B cross B intersection C cross C என சரிபார்க்கப்பட்டது. இப்படி எழுதி ஆன்சரை வந்து இப்படி எழுதிட்டு இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 4th சம் பார்த்தாச்சு. இப்போ 5th சம்முக்கு போகலாம். 5th சம்மோட கொஷின் பாருங்கள். A equal to 1, 2, 3, B equal to 2, 3, 5, C equal to 3, 4 மற்றும் D equal to 1, 3, 5 எனில் கொடுத்துருக்க கிவன் பாருங்கள். A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D என்பது உண்மையா என சோதிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2 கிவன் கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுத்துலேயும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டும் வந்து ஈக்குவலாக வருமா அப்படின்னு நம்ம சோதிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சருக்கு போகலாம். கொடுத்துருக்கிற கொஷின் கிவன் கொஷின் எழுதுங்க. A equal to 1, 2, 3, B equal to 2, 3, 5, C equal to 3, 4, D equal to 1, 3, 5. ஓகேங்களா, கொடுத்துருக்கிற கொஷினை எதை வந்து சோதிக்க சொல்கிறாங்க பாருங்கள். A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D. ஓகேங்களா, இப்போ இதை வந்து LHSனும் இதை வந்து RHSனும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு LHS கண்டுபிடிக்கலாம். A intersection C cross B intersection D. இப்போ இதில் ஃபஸ்ட்டு A intersection C கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு தான் B intersection D கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்குள்ளே கிராஸை போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு A intersection C. ஏவோட வேல்யூ என்ன பாருங்கள். 1, 2, 3. இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ 3, 4. இன்டர்செக்ஷன் நவீன் நான் சொல்லியிருக்கேன் பொதுவாக இருக்கிற வேல்யூ, ரெண்டுத்துக்குள்ளே இருக்கிற பொதுவான வேல்யூ. 1 இருக்கான்னு பாருங்கள். இல்லை. 2 இருக்கா? இல்லை. 3 பாருங்கள் இருக்குது. ஸோ 3 வந்து ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்குது. அப்போது A intersection C equal to 3. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? B
நெக்ஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் டி. பியோட வேல்யூ என்ன இருக்குது? 2 3 5. இன்டர்செக்ஷன் டியோட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள், 1 3 5. இப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன வேல்யூ பொதுவாக இருக்குன்னு பாருங்கள். 2 இருக்கா? இல்லை. 3 இருக்குது. அடுத்து 5ம் இருக்குது. ஓகேங்களா? அப்போது பி இன்டர்செக்ஷன் டியோட வேல்யூ 3,5. ஓகேங்களா? இப்போ ஏ இன்டர்செக்ஷன் சியும் கண்டுபிடிச்சிச்சு, பி இன்டர்செக்ஷன் டியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? கிராஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போது ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ என்ன இருக்குது? 3 கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டியோட வேல்யூ என்ன இருக்குது? 3,5. அப்போது இப்போ இதை வந்து செட்டில் எழுதணுமா? 3,3 3,5. இப்போ இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டியோட வேல்யூ. இப்போ இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். கண்டுபிடிச்சது வந்து எல்ஹெச்எஸ் வேல்யூ. ஓகேங்களா? எல்ஹெச்எஸ் வேல்யூ என்னதுன்னா ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு 3,3 3,5. இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸோட கிவன் என்ன பாருங்கள், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், அடுத்து சி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும், அடுத்து ரெண்டுத்துக்குள்ளே இருக்கிற இன்டர்செக்ஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஏவோட வேல்யூ என்ன? 1 2 3 கிராஸ் பியோட வேல்யூ 2 3 5. ஸோ இது கிராஸ் தான். அப்போ நம்ம செட்டாக எழுதணும். ஓகேங்களா? 1,2 1,3 1,5 2,2 2,3 2,5 3,2 3,3 3,5. இது ஏ கிராஸ் பியோட வேல்யூ. அடுத்து சி கிராஸ் டியோட வேல்யூ. சியோட வேல்யூனா 3,4 கிராஸ் டியோட வேல்யூ 1,3,5. இப்போ இது செட்டாக எழுதுங்க. 3,1 3,3 3,5 4,1 4,3 4,5. இப்போ இது வந்து சி கிராஸ் டியோட வேல்யூ. இப்போ ஏ கிராஸ் பி சி கிராஸ் டி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டுத்துக்குள்ள இன்டர்செக்ஷன் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. இப்போ ஏ கிராஸ் பியோட வேல்யூ அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். 1,2 1,3 1,5 2,2 2,3 2,5 3,2 3,3 3,5. இன்டர்செக்ஷன் ஏன்னா இங்கே இன்டர்செக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் அடுத்து சி கிராஸ் டியோட வேல்யூ எழுதுங்க. 3,1 3,3 3,5 4,1 4,3 4,5. இப்போ இது ரெண்டுத்துக்குள்ளே எது பொதுவாக வேல்யூன்னு பாருங்கள். 1,2 இதில் இருக்கா? இல்லை. 1,3 இல்லை. 1,5 இல்லை. 2,2 இல்லை. 2,3 இல்லை. 2,5 இல்லை. 3,2 இல்லை. 3,3 இருக்குது பாருங்கள். 3,3 3,3. அடுத்து 3,5 3,5 இருக்குது. 4,1 4,3 4,5 இதில் இல்லை. ஸோ இப்போ ஆன்சர் என்ன? 3,3 3,5. A cross B
இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டியோட வேல்யூ 3,3 3,5. இப்போ இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போது எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்குது. இப்போது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் நம்பர் 2. கொடுத்துருக்க கிப்பன் என்ன? ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி என சரிபார்க்கப்பட்டது. இப்போ இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம்.